என்னடா யோஜனை? அடுத்து எந்த பொண்ணை கெடுக்கலாம்னா? பாவி, உன்னுடைய 5 நிமிஷ சந்தோஷத்துக்காக ஆனந்தமா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பத்தையே அழிச்சிட்டியடா. எல்லாம் ஒரு மனுஷனா? பாவிகளை ரட்சிக்கிற அந்த பரமபிதா கூட உன்னை ரட்சிக்க மாட்டார். என்ன, நீ வெறும் பாவி மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற பாவங்களுக்கெல்லாம் நீ ஒரு குத்தகக்காரன். டேய் அந்தோனி, உன் பணத்தமிர், வயசுத்தமிர், சதத்தமிர் எல்லாம் ஒரு நாள் அடங்கி கர்த்தரே என்னை காப்பாத்துங்க நீ கதறல. நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சிலுவையை அறுத்தெறிஞ்சிடா. சாப்பிடுமா, அழாதம்மா. என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். என்னம்மா பாக்குறேன்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியவன் சாப்பாடு வாங்கி தரானேன்னா, அந்த அந்தோணி என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்ட மாட்டானா? தக்க சாட்சியத்தோட அவன் மேல கேஸ் போட மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சாட்சி கிடைச்சிருக்கு, ஆனா கேஸ் போட விரும்பல. ஏன் தெரியுமா? அந்த அந்தோனியோட வக்கீல் உன்னை கூண்ல நிக்க வச்சு என்னெல்லாம் கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது அந்தோனி உனக்கு செஞ்ச கொடுமையை விட இன்னும் ரொம்ப பயங்கரமா இருக்கும். செலவு கொஞ்சம் பணம் தரேன், ஊருக்கு போயினேன். என்ன முடியாது, என்ன சேர்த்துக்க மாட்டேன். பின்ன என்னதான் செய்ய போற? நான் சாக போறேன். நீ எதுக்காக சாகணும்? எனக்கு வேற வழிய தோணல. உன் வாழ்க்கையை அழிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கப்போ நீ எதுக்காக சாகணும்? அந்த அந்தோனி மாதிரி உள்ள ஆட்களுக்கு இருக்கிற தைரியமே அவங்களால பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன செய்ய போறாங்க? ஒண்ணு அழுவாங்க, இல்ல செத்துருவாங்க நம்பிக்கை தான். நீங்களும் அதையே தான் திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க உட்கார்ந்து அழுதிட்டு இருக்கிறியே, நேர உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்தோனி கிட்ட போய், ஏய் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கினியே, என்னடா வழி சொல்ல போறேன்னு கேளு. Why don't you set an example? நான் இங்கதான் இருக்க போறேன். அம்மா, இந்த வீட்டுல பொம்பளைங்க யாரும் இல்ல? தெரியும். என்ன பாக்குற? உன்னோட வீட்டுக்குள்ள நுழையிற அளவுக்கு நேக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னா, என்னோட ஆத்துக்குள்ள வந்து என்னோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டே, என்னோட எதிர்காலத்துக்கு என்னடா பதில் சொல்ல போறேன்னு கேட்கறதுக்காக நான் உன் வீட்டுக்குள்ள வரப்படாதே என்ன? எனக்கு இவ்வளவுதான் தெரியும். என்னால கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது. நீ நினைச்சனா ஒரு சின்ன கோழி கொஞ்சம் தூக்கி எறியற மாதிரி என்னைய வெளியில தூக்கி எறியலாம். நீ எத்தனை தடவை தூக்கி எறிஞ்சாலும் நான் மறுபடியும் இங்கதான் வருவேன். என்னோட இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கதவை தட்டிண்டேதான் இருப்பேன். உங்க இயேசுநாதர் சொல்லியிருக்க, தட்டுங்கள் திறக்கப்படும். அது என்ன மாதிரி பொண்கள் காத்தான் சொல்லியிருக்க. சொல்றேன், இந்த வாசப்படித்தான் நீ வரக்கூடாது. குத்தம் பண்ண முன்னே என்னால தண்டிக்க முடியல. பாதிக்கப்பட்ட நானே
எனக்கு ஒரு சிறை தண்டனை விதிச்சுக்கிறேன். ஆமா, இது என்னோட சிறை, இது என்னோட சிறை. இதுக்குள்ள நீ வரக்கூடாது. எந்த உடம்ப பார்த்து நீ ஆசைப்பட்டியோ அந்த உடம்பு உன் கண் முன்னாலே இங்க நடமாடிட்டு இருக்கும். ஆனா நீ அதை தொடக்கூடாது, தொட முடியாது. மீறி தொட்ட நீ அழகான பெண்களை தானே பார்த்திருக்க, அழகான பணத்தை நீ பார்த்தது இல்லையே. அதான் நீ பார்ப்ப. ஏன்னா இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? என்ன பேச மாட்டியா? டேய், என் பேர் முத்து. முத்துன்னு கூப்பிட பிடிக்கலையா? வாடா போடா வேணா சொல்லு. தயவு செய்து அண்ணன் மட்டும் கூப்பிடாடா. ஏன்னு அரைஞ்சு பல்லையெல்லாம் உடைச்சிருவேன். மறுபடியும் அண்ணன்ட்டு நீ அந்த வார்த்தை சொன்னால என் நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. அண்ணேன்னு சொன்னா நெஞ்சு வலிக்குதா? ஒண்ணுமே புரியலையே. போய் பாப்போம். இந்த பாரு, உன் கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நிஜமா? நிஜமா? அப்புறம் பேச்சு மாற மாட்டேன். சத்தியமா மாற மாட்டேன். சொல்லு, யோசிக்காம சொல்லு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். எனக்கு காதல் வந்தாலே கவலை வந்துரும். ஆமா, இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவளுக்கு லெட்டர் கொடுத்தேன். சரி, அதுக்கு பதிலே வரல. உனக்கு பதில் வரணும், அவ்வளவுதானே? ம். ஆள சொல்லு, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். அது வந்து பயப்படாத, நான் இருக்கேன். பொண்ணு யாரு? நம்ம ஊர் தான். நம்ம ஊர்னா எந்த தெரு? நம்ம தெருவு தான். நம்ம தெருவா? ஆனா அந்த பங்கஜமா? மூளை வீட்டு செண்பகமா? இல்ல. இந்த வீடு கதையெல்லாம் போடாத, வீட்டை சொல்லு. உங்க வீடுதான். எங்க வீட்லயா? எங்க வீட்ல நீ லவ் பண்ற மாதிரி. எங்க அப்பாவை சொல்றியா? ஆமா. வேண்டாம் முத்து, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவாரு. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி கசாப்பு கடை தான் வச்சிருந்தாரு. எனக்கு தெரியும், நீங்களா பணக்காரங்க. நீங்கள மாதிரி ஏழை காதல ஏத்துக்குவீங்களா? என்ன போய் தப்பா நினைச்சிட்டிய? அந்த மாதிரி வித்தியாசம் எல்லாம் என்கிட்ட கிடையாது. இப்படி எசக்கு பசக்கா போய் லவ் பண்ணிட்டியே. எங்க அக்கா நீ கொடுத்த லெட்டர் வாங்கிட்டாளா? ஆமா. அப்படிலாம் இந்த காதலுக்கு நான் உதவி பண்றேன். மச்சான், உடனே முறை கொண்டாடிடுவீங்களே. முத உன் காதல வேப்ப மரத்தடியில சொல்லி இருக்க. அது கசந்துராம கடவுள் தான் காப்பாத்தணும்.